பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13-14. 2 Samuel chapter 1 verse 13 and 14. தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமிலேக்கன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி தாவீது அந்த அமிலேக்கனை கொன்று போட்டான். நீ எவ்விடத்தான் என்று கேட்டான். அமிலேக்கன் என்று சொன்னான். பாருங்க, சவுலை ஒரு அமிலேக்கன் கொன்று போட்டதை தாவீதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு அந்நியன், ஒரு சத்துரு கர்த்தருடைய பிள்ளைய தொட்டதை தாவீதால் ஏற்றுக்கொள்ள முடியல. உங்க வாழ்க்கையில இந்த ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. இப்ப எந்த சத்துருவும் நம்மள தொடக்கூடாது. உங்களையும் என்னை எந்த சத்துருவும் தொடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களோட கூட இருக்கிறவர்களையும் சத்துரு தொடக்கூடாது. இப்படி ஆண்டவர் சொல்றாரு. உங்களையும் தொடக்கூடாது, உங்க வீட்டையும் தொடக்கூடாது, உங்க புருஷனையும் தொடக்கூடாது, உங்க பிள்ளையும் தொடக்கூடாது, உங்க பெற்றோரையும் தொடக்கூடாது, உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியும் தொடக்கூடாது. அவங்களாம் என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ, அவங்களும் ஆண்டோட பிள்ளைங்க தான். சர்ச்சைக்கு போறாங்களே, ஜபிக்கிறாங்களே, ஆவிக்குரிய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்காங்களே, நீங்க சகோதரனை நேசிங்க. இப்படி சொல்றார். உங்க சபையில இருக்கிற ஒரு விசுவாசிய சத்துரு தொட்டா கூட உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகலாம். எப்படி அந்த அமிலேக்கி ஆவி என் சபையில் இருக்கிற விசுவாசியை தொட்டது? ஒரு போதகரா இருக்கிற நீங்க சொல்லுங்க, எப்படி அந்த விசுவாசியை இந்த அமிலேக்கி ஆவி தொடலாம்? ஒரு விசுவாசி சொல்ல, எப்படி எங்க ஆவிக்குரிய தந்தையை, ஆவிக்குரிய தகப்பனை, எங்க ஆவிக்குரிய தலைவரை, குடும்பத்தை சத்துரு தொடலாம்? இப்படி ஒரு தெய்வீக, ஒரு ஆவிக்குரிய தேவ அன்பின் வைராக்கியம் நமக்குள் இருப்பதாக. தேவ அன்பின் ஆவிக்குரிய வைராக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ அன்பின் ஆவிக்குரிய வைராக்கியம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதே இல்லை. இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா நம்ம சிரிக்கிறோம். நான் அப்பயே நினைச்சேன் அவர் விழுவாருன்னு. இதுதான் பெரிய ஆபத்து. நாளைக்கு உங்களையும் சத்துரு கண்ணியை தாக்குறதற்கு நீங்க கதவை திறந்து கொடுக்கிறீர்கள். ஆனா ஒருத்தர் விழும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, அந்த மனுஷன் விழக்கூடாது ஆண்டவரே, நீங்க பாரப்படுவீங்கன்னு ஜெயிப்பீங்க. இப்ப சிறையிருப்புக்குள்ள இருக்கலாம், ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கலாம், போராட்டத்துல இருக்கலாம், எப்படியாவது இருக்கட்டும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அந்த கல்லும் அந்த போராட்டமும் நம் காலை என்றைக்கும் தட்டிவிடக்கூடாது. நம் சந்ததியின் கால்களையும் சந்ததியின் கால்களையும் தட்டிவிடக்கூடாது. So we have to be very careful, my brother and sister. இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம எப்படி இருக்கணும் என்பதை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். பாருங்கள், சவுலை ஒரு அமிலேக்கன் கைவிட்டு விட்டான். தாவீதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே கேட்கிறான், ஹேய், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல எப்படியா நீ கை போடுவ? ஆண்டோடைய பிள்ளையை ஒருத்தன் தொட்டானா தாவீதை தாங்கிக்க முடியல. இத்தனைக்கு சவுல் யாருங்க தாவீதுக்கு? சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறான். சவுல் தாவீதை துரத்தி கொண்டு கொல்ல நினைக்கிறான். அப்படி என்றால் தாவீதுக்கு எதிரியா இருக்கிறவன், தன்னுடைய ஆவிக்குரியவனா இருக்கிற எதிரிக்கு கூட தீமை வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தெய்வீக மனப்பாங்கு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த தெய்வீகம், இந்த ஞானம், இந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். ஒரு விடுதலை உள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இந்த தெய்வீக மனப்பாங்கும், ஆவிக்குரிய தேவ அன்பின் வைராக்கியம், தெய்வீக அன்பின் வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த இருதயம் நமக்கு இருந்தால் சிங்காசனம் நிச்சயம். Once again I said, சிங்காசனம் நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. பிறந்த நாள் திருமண காண்பவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Amen.